ஸோ அந்த யாம் அண்ட் யாம் ப்ரௌனி பண்ணியிருக்கேன். இந்த ப்ரௌனி எப்படி பண்ணீங்க? யாம் மைதா ரிஃபைண்டு சுகர் இல்லாமல் கருணக்கிழங்கு ப்ரௌனி. 1 கப் கருணக்கிழங்கு எடுத்து ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் பாதாம் பருப்பை மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். 2 முட்டை, 1/2 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா பீட் பண்ணணும், அப்போ தான் ப்ரௌனி ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும். இப்போ 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பாதாம் பருப்பு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் காஃபி தூள், கடைசியாக மசிச்சு வச்ச கருணக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ண தேவையில்லை. 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் 1/4 கப் டார்க் சாக்லேட்டை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு ஓடிஜியை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. சத்தியமாக சொல்கிறேன், சாப்பிட்டு பார்த்து நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.